எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2 கிரகங்கள் உங்களோட ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரத்திலையும் சரி ரொம்ப சாதகமாக இருக்குது, வலுவாக இருக்குங்க. அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. குரு 8ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்று ராசியை பார்வை செய்வாங்க. அதாவது ராசிநாதன் ராசியை பார்க்க போறார். முதல்ல கடந்த காலங்களில் பார்க்கும்போது துலா ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே கடந்த காலங்களில் கேது இருந்தார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ராகுவோட இணைவு பெற்றிருந்தார். திருமண வாழ்க்கையிலும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு விதமான ஒரு விரக்தி, எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி மனப்பான்மை. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை வந்து சலிச்சு போற மாதிரி நிறைய கசப்பான சம்பவங்கள் கடந்த காலங்களில் சிலருக்கு நடந்திருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய தன்மைகளை கடந்த காலங்களில் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மே மாதத்துல இருந்து வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாம ராசி அதிபதி ராசியை பார்க்கறது மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் கண்டிப்பா அதிகரிக்கும். மேலும் சூரியனும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால மனசுல நிச்சயமா எடுத்த காரியத்துல ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா அதிகமா ஓடிட்டு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில சில ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டுங்க. குறிப்பா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து 6ஆம் அதிபதி 8ல போய் மறைகிறார். குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறையிறது துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு அதுல. சரி, முதல்ல பாசிட்டிவ் சொல்லிடலாம். 6ஆம் அதிபதி 8ல மறைகிறாருங்க. கண்டிப்பா துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கா, முழுமையா கடன் பிரச்சனை வெளியே வந்துருவீங்க. ஏன்னா அந்த 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்துரு சனவின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை விட்டு 8ல போய் மறையாரு. சரிங்களா? அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. ஸோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பு. ஸோ கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியே வர போறீங்க. கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா வருமானம் கைக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில இருந்து. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம இந்த மாற்றிய 2வது பகுதியில பாத்தீங்கன்னா சுக்கிரனும் போய் 8ஆம் இடத்துல போய் மறைவார். ஆனாலும் ராசியை புதன் பார்வை செய்வார். அப்ப இந்த மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க. குறிப்பா இந்த ஆன்லைன்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, யாருக்காச்சும் நம்பி கடனா ஒப்படைக்கிறதுக்கு ஆசை, ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, யாருக்காச்சும் நம்பி கையெழுத்து போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி 2வது பகுதியில துலா ராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க. இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு தன்மை தான் சுட்டி காமிக்கும். அப்போ இந்த மாதத்துல மட்டும், அதாவது இந்த மே மாதத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க உங்க வாழ்க்கை துணையார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஆனா மேக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க துலாத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்துடாது. சரிங்களா? சோ மெல்ல மெல்ல தான் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறது கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? கடன் இருந்தா கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சரியாகும். அதே மாதிரி மறைமுகமா இருந்த வந்த எதிர்ப்புகள் தற்போது விலகும். இதுல பாசிட்டிவ் இருக்கு. ஆனா இங்க 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல ராகுவோட மறையும் போது வாழ்க்கை துணையாருக்கு உங்களுக்கும் வாழ்க்கை துணையாருக்கும் சில மனக்கசப்புகள் ஏற்படுறது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையாருக்கு ஏதாவது உடல் உபாதை ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை கடந்த மாதம் இருந்துச்சுங்க. அந்த சேர்க்கை தற்போது விலகிறது ரொம்ப சிறப்பு தாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள், தடையா இருந்த விஷயங்கள், தாமதமாய் கொண்டிருந்த விஷயங்கள் தற்போது உங்களை தேடி வரப்போது.
கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதிரி 2வது பகுதியில புதன் தனித்து இருக்க போறார். சரிங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அப்போ தந்தை வழி உறவுகளால் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரும். தந்தையால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமா நீங்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க. அது மட்டும் இல்லாம மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை செஞ்சு முடிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சொந்தமா சுயதொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் சொல்லப்படும் லாபாதிபதி இந்த மாத்திய முதல் பகுதியில வலுத்தும் 2வது பகுதியில கொஞ்சம் 8ஆம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படின்றத பொறுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். பணம் சார்ந்த வழியில ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு மாதமா தான் இந்த மாதம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அரசு மற்றும் தனியார் துறை வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து வலுவா இருக்கார். ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது எல்லாம் கண்டிப்பா தேடி வருங்க. அதே மாதிரி குறிப்பா சொல்ல போனா யாரெல்லாம் வந்து சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தற்போது கிடைக்குங்க. இப்ப நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா அது கிளிக் ஆகிடும். அதே மாதிரி அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து 8ஆம் அதிபதியும் அங்க இணைந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் பாக்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடல் கடந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள் கண்டிப்பா வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்குங்க. மேலும் ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செய்கின்ற வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பா இருக்கும். ஸோ ரொம்ப நாளா ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க அந்த ஜாப்ல வந்து இப்போ வந்து பெர்மனண்டா அதே வேலையை நீங்க வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ அத்தகைய ஒரு நிரந்தர தன்மை அப்படின்றது கண்டிப்பா இப்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உருவாகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல சனி தனித்து வலுவா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. சொந்தமா வீடு வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். அது ரெண்டுத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இருக்க போகுது. அதே மாதிரி சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளா விற்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு வீடோ அல்லது ஒரு நிலமோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா விற்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த காலகட்டம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துல 2 பிளானட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வகையில. அதுல யார் அப்படின்னு பார்க்கறது முதல்ல வந்து சூரியன். சரிங்களா? சூரியன் ரொம்ப வலுவா இருக்கார். 2வது வந்து பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப நல்லா இருக்கார் இந்த மாதத்துல. சரிங்களா? மேலும் சனியும் வலுவா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவரும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது சொன்ன மாதிரி தந்தை வழி உறவுகள் அல்லது குரு, அதாவது உங்களோட வெல்விஷர் யாரா இருக்காங்களா அவங்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்களோட அட்வைஸ் நீங்க கேட்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அது மட்டும் இல்லாம பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலையும் சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுடைய கனவுகள் தற்போது நிஜமாகும். அவங்க நினைச்சு உங்களுக்கு இருந்த அந்த கவலைகள் தற்போது தீரக்கூடிய ஒரு காலகட்டமா நல்ல ஒரு ஏற்று தருகின்ற வகையில் இந்த காலகட்டம் நிச்சயமா துலா ராசிக்காரர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 8ஆம் தேதி இரவு 7:30 மணி முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு 10:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் இருப்பாரு, கூட குருவும் சேர்ந்து இருப்பார். இங்க சந்திரனும் போய் சேரும்போது என்ன ஆகும்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்சிருக்கும் மனசை தெளிவா வச்சுக்கணும், ஒருநிலைப்படுத்துங்க, நேர்மறையான எண்ணங்களை மனசுல அதிகமா வளர்த்துக்குங்க. அதிகமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த நாட்கள்ல. ஏன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி மனசையும் நீங்க தெளிவா வச்சுக்கணுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் 9, 10, 11ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் கருநீலம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.